புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி நம்ம வீட்டு சமையல். நான் உங்க அர்ஜுன் கூட இருக்கேன். நம்ம கூட செஃப் மகேந்திரன் அவர்கள் இருக்காரு. நமக்காக சூப்பரான அழகான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு அசத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்காக என்னென்ன டிஷ் செஞ்சு அசத்த போறாரு அப்படின்றத வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, சூப்பர் செஃப். சோ செஃப், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செஞ்சு மக்களை அட்ராக்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு கோழி உப்பு கறி ஒன்று பண்ண போறோம். கோழி உப்பு கறி, வாவ் சூப்பர். செஃப், நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் திங் இன்கிரிடியன்ட்ஸ். சோ அது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுங்க. கோழி உப்பு கறிக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோழி உப்புக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பிள்ளை, மஞ்சள் தூள், உப்பு, நல்லெண்ணெய், மிளகுத்தூள், சோம்பு பவுடர் மற்றும் பட்டை தூள். சூப்பர் செஃப். ஸோ இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. வாங்க இப்போ நம்ம செய்முறைக்கு போவோம். மக்களே ரெடியா இருங்க. கோழி உப்பு கறி செய்வது எப்படி என்றது நம்ம செஃப் அழகா நம்ம சொல்லி கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும் தான் பண்ண போறோம். ஆயில் கிடையாது. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்? நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் கறி அப்படினாலே அந்த நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான். ஸோ உப்பு கறி அப்படின்றது நம்ம சவுத் இந்தியன் டிஷ் அது. ஆமா, அது வந்து சவுத்தில் வந்து செட்டிநாடு, இந்த காரைக்குடி அந்த சைடு வந்து அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப்பலில் பயணம் பண்ணுவாங்க. ஓகே. ரொம்ப தூரம் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லாட்டி ஒரு பயணமாவோ ஒரு 3 நாள் 4 நாள் போவாங்க. அப்போ வந்து கப்பலில் பயணம் பண்ணும்போது நம்ம நிறைய மசாலாலாம் போட்டு அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ஒத்துக்காது. அது கடல் நீருக்கும் அந்த மசாலாக்கும் உடம்புக்கு ஒத்துக்காது. அதுக்காண்டி இது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லைட் ஃபுட்டை நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டியே ஒரு ரெடி பண்ண ஒரு உணவு தான் நம்ம கோழி உப்பு கறி. ஓகே. இதுல வந்து நிறைய மசாலா தூள் வரவே வராது. ஓகே. இவங்க வந்து மொத்தமா பேக் பண்ணி அங்க எடுத்து போயிடுவாங்க. ஒரு 3 நாள் இதை வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி. ஓகே, 3 நாள் தாங்குமா அது? அவங்க ரெடி பண்ண மசாலா தாங்கும். ஓகே. சிக்கன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க பண்ணல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயில மசாலா எல்லாம் போட்டு வெயில காய வச்சிருவாங்க. ஓ, காய வச்சிருவாங்க. வெயில காய வச்சோன்னா அது உப்பு கண்ட மாதிரி ட்ரை ஆயிடும். அதை எடுத்து பேக் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அது அப்படியே தாங்கும். ஓ சூப்பர். அதை எடுத்து இந்த மசாலா போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் கோழி உப்பு கறின்னு சொல்லி பேர் வந்துச்சு. சூப்பர் சூப்பர் செஃப். ஸோ நல்லெண்ணெய் காய்ச்சிச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா போடுறோம். வரமிளகா இதோட காரமே மெயின் வரமிளகா மட்டும்தான், வேற மிளகுத்தூள் வேற எதுவுமே. வரமிளகா எத்தனை? ஒரு 6 நம்பர் வரமிளகாவை 2ஆ பிச்சு அதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. ஓகே. எடுத்துட்டு போட்டீங்கன்னா ஓகே. ஸோ 6 வரமிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு 2ஆ பிச்சு போட சொல்லியிருக்காரு. அப்புறமா சின்ன வெங்காயம் போடுவோம். ஸோ எவ்வளோ கிராம்ஸ்? சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். 100 கிராம். ஓகே, 100 கிராம் சின்ன வெங்காயம். அப்புறம் வந்து நம்ம பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கிறோம், நல்லா இடிச்சு வச்சிருக்கிறோம். ஓகே. அந்த பூண்டு இஞ்சி பூண்டா வெறும் பூண்டு? வெறும் பூண்டு மட்டும், இஞ்சி கூட இதுக்கு வராது. ஓகே, வெறும் பூண்டு. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா போட்டு இதை சாட்டே பண்ணலாம். ஓகே, சாட்டே வதக்க போறோம். அப்படியே நம்ம நிகழ்ச்சியில எப்போதுமே வதக்கும் போது நமக்காக ஒரு பாடல் பாடிடுவீங்க. மக்களுக்காகவும் அழகான ஒரு பாடல் ஒன்று பாடி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. பொருளுக்காய் பாட்டை சொன்னார், பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாளும் நாளும். பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம். மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகும் இதுதானே. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவன துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண
பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அட 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 அருமையான ஒரு பாடலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். நிறைய பேருக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு பாடல் அது. ஸோ செஃப், ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நல்லாவே குக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா. ஸோ இது எத்தனை நிமிஷம் சாட்டே பண்ணணும்? இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பண்ணீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும். ஓகே, வதங்கணும்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறோம். ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகே, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஓகே, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, தேவையான அளவு உப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம போன் இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, லெக் போன்லெஸ் சும்மாங்க. ஓகே, நம்ம கோழியோட அந்த லெக் இருக்குல்ல, ஆமா, அதுல உள்ள போன் வந்து போனே இல்லாம அந்த மட்டும் வெறும் இது மட்டும் தான். ஓகே, கறி மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு லைட்டா மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும் போட்டு ஒரு 1/2 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, அது எதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த சிக்கன்ல உள்ள ஒரு மாதிரி ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல், அது எதுவுமே வராது. ப்ளஸ் சிக்கனுக்குள்ள அந்த உப்பு எல்லாமே ஏறிப்பிடும். அதுக்காண்டி போட்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தென். ஸோ இதுக்கே தை, அதாவது காலோட பீஸ் மட்டுமே யூஸ் பண்றீங்க, வேற செஸ்ட் பீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணா எப்படி? ஒவ்வொரு கோழில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. ஆமா, நம்ம அந்த லெக் போன்லெஸ் அதுல இருந்து வர்ற அந்த பீஸ் தான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஓ ஓகே, அது கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும் இல்லையா? நல்லா சாஃப்டாவும் இருக்கும். பிரஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா பிரஸ்ட்டுக்கு ஒரு டேஸ்ட் வரும். ஆமா ஆமா, பிரஸ்ட்ல ஒரு சில ஐட்டம் பண்ணுவாங்க, லெக்ல ஒரு சில ஐட்டம். நம்ம சவுத் இந்தியன்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெக் போன்லெஸ் மட்டும் தான் எடுப்போம். ஓ, அதில் தான் நம்ம அந்த கிரேவி எல்லாமே டேஸ்ட் சூப்பராக வரும். நம்ம சிக்கன் போட்டாச்சு. இதில் எதுவுமே தண்ணின்னு எதுவுமே ஊற்ற வேண்டாம். நீங்கள் சிக்கனை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கொஞ்சம் வதங்க நான் சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலே சிக்கன் குக் ஆயிரும். ஓகே, சூப்பர். உப்பு கறிங்கிறது ஒரு கிரேவி கிடையாது, ஒரு ட்ரையான ஒரு ஐட்டம் தான். ஆமா, இது நம்ம பாத்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி எதுக்குனாலும் சூப் ஆகும். இவன் எல்லாரோடையும் சேர்ந்துப்பான். ஓகே, எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் இதுக்கு தான். அப்படி சிக்கன் உப்பு கறி கண்டிப்பா சூப்பர். ஸோ இது வதக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரெடி ஆகும். சிக்கன் வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும். 8லேருந்து 9 நிமிஷம். ஸோ செஃப், அப்போ அந்த 8லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. அழகா ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துருவோமா? கண்டிப்பா. நமக்காக அருமையான சிக்கன் உப்பு கறி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா செஃப்? கண்டிப்பா. ஸோ அந்த உப்பு கறி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா உப்பு கறி வந்துட்டு முன்னாடியே வந்து அது மொட்டை மாடிலாம் வச்சு காயெல்லாம் வச்சு செய்வாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இவர் வந்துட்டு ஸ்பாட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது இதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க அதான் பயணம் பண்ணும்போது கெட்டு போகாம இருக்கிறது. இது நம்ம அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. இது வந்து உடனே செஞ்சு சாப்பிடலாம், வைக்க முடியாது. ஓகே, அதனால அவங்க அந்த மேல உப்பு கண்டம் மசாலாலாம் போட்டு வெயில காய போட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி உப்பு கண்டம் ஆகி போயிடும். அது நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம ப்ராசஸ் எல்லாம் மேல மொட்டை மாடல போட்டு அதெல்லாம் பண்றது இல்ல. ஆனா உப்பு கறி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அதுக்கு வேற மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே டைரக்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓ சூப்பர். ஸோ ஈஸி வே. வீட்டிலேயே நம்ம வேற எந்த பொருளுமே கிடையாது. நம்ம உங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு சூப்பராக அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் உப்பு கறி அப்படின்றது வந்துட்டு லைக் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா மாடியில இந்த வராண்டெல்லாம் வந்துட்டு அழகா துணியில காய வச்சு அதை வெயில்ல காய வைப்பாங்க. ஒரு 2-3 நாள் அது வந்துட்டு அந்த வெயிலே இருக்கும். சாயந்தரம் போய் எடுத்துருவாங்க, காலைல வந்துட்டு நல்லா திருப்பி வெயில்ல வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மாடிக்கு போறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க செஃப்? இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டம் மாறினதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் செய்யறதுக்கான இந்த ஒரு தூண்டுதலும் வந்துச்சு அந்த டிஷ்ஷுக்கு. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அப்போ வெயில போட்டு சாப்பிட்றோம்னா அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஓகே, எந்த ஒரு கெட்டது எதுவுமே இல்லை. இப்போ காலங்கள் மாற நம்ம அப்படியே எல்லாத்தையுமே டைரக்டா போட்டு பண்ணிடுறோம். நேரத்தை கம்மி பண்றோம். அதே மாதிரி எல்லாமே நம்ம லைஃப்ல கம்மியாகி போச்சு. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதுதான் கரெக்ட். ஸோ நேரத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்மளோட முன்னாள் வாழ்வாதாரத்தில் உள்ள ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டே வரோன்றது தான் மெயின் திங். இப்போ அந்த வாழ்வாதாரம் வந்துட்டு இப்போ முன்னாடி மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்சா, பர்கரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கே தவிர
இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸ், அதாவது பழங்காலத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டு மட்டன்ல உப்பு கறியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். மட்டன்ல எல்லாம் அதே மாதிரி செய்வாங்க. அண்ட் கருவாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அதாவது வீட்லயே வச்சு செஞ்சு சாப்பிட்ற, ஒரு ஸ்டே பண்ணி வச்சு சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷஸ் அதெல்லாம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கருவாடுனா என்னன்னே தெரியாது, அந்த லெவலுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க வீட்டுல ஏன்னா ரொம்ப சத்தான ஒரு உணவுனே சொல்லலாம். கண்டிப்பா நம்மளோட பழைய உணவெல்லாம், பாரம்பரிய உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு பெரியவருங்க பண்ற ஒவ்வொரு உணவுலையுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. கண்டிப்பா அதெல்லாம் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு நம்மளோட பாரம்பரிய உணவு என்னன்னு சொல்லி கொடுத்து, அது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்து, அது உள்ள நன்மைன்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த புதிய மூலயமா அந்த ஒரு நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மட்கா ஃபெஸ்டிவல்னு சொல்லி போட்டு நம்ம இந்த மண்பானையிலே எல்லாம் பண்ற மாதிரி பழைய காலத்துக்கு போய். ஆமாங்க, சென்னை எக்மோர்ல இருக்க அம்பாசடர் பல்லவால மட்கா ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. மட்கா ஃபெஸ்டிவல்னா என்னன்னு கேக்குறீங்களாங்க? மண் சட்டியில செய்யற நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது அது நம்ம பழங்காலத்து டிஷ்ஷா இருக்கட்டும், அண்ட் பிளஸ் அதாவது அந்த மண்பானையில என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாமோ அது எல்லாமே அழகா பஃபே மாதிரி அழகா செட் பண்ணி அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 90% ரெடி ஆகும் போது நம்ம மகேந்திரன் சார் கிட்ட வந்துட்டு, நம்ம செஃப் கிட்ட வந்துட்டு அழகா ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்று கேட்போம். செஃப் எங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் வந்து பாடி அதுக்கப்புறம் அதை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அந்த பாடலோட வைப்லயே நானும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பா. உன்னோட கண்ணுக்குள் கண்ண வச்சி உலகத்தை கண்டு கொண்ட, உன்னோட நெஞ்சுக்குள் நெஞ்ச வச்சி ஒன்று கொண்டு வந்த, நீ சிரித்தான் பூதிரும், நீ அனச்சா தேன் சிதறும், செவ்வந்தி பூவுக்கு சோகம் என்ன, சிங்கார கண்ணுக்கு மேகம் என்ன, நீ சொல்லடி. மாலை கருக்கையில் சோலை கருங்குயில் ஏன் வாழுதோ, சோடிக்குயில் ஒன்று பாடி பறந்தத தான் தேடுதோ. சூப்பர் செஃப், அழகா பாடுனீங்க. ஸோ செஃப், இப்போ உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி அப்படின்னு வரும்போது நீங்க சொன்னீங்க படகுல வந்துட்டு இப்போ எடுத்துட்டு போறதுனால ஒரு 3-4 நாள் வச்சிருப்பாங்க, அதனால ஒரு மசாலாலாம் கம்மியா போடுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் ஆனா இது நம்ம வந்து ஸ்பாட்லயே செஞ்சு நம்ம ஸ்பாட்லயே சாப்பிட போற ஒரு விஷயம் தானே இது. ஸோ நம்ம வந்து ரொம்ப எடுத்தெல்லாம் வச்சுக்க போறது இல்ல. அப்ப இருக்கும்போது இல்ல மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இல்லையா? கண்டிப்பா மசாலா ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஆனா அது வேற கிரேவி ஆயிடும். ஓகே, உப்பு கறி அப்படின்னா இதான் உப்பு கறி, இதுதான் உப்பு கறி. கோழி உப்பு கறினா இவ்வளவு இந்த மசாலா தான் போடணும், இந்த இன்கிரீடியன்ஸ் தான் போடணும், அதான் உப்பு கறி. ஓ, நம்ம வேற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டா டோட்டலா கோழி உப்பு கறியோட டேஸ்ட் மாதிரி, அது வேற கோழி சிக்கன் கறி நிறைய இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது போயிடும். கோழி உப்பு கறி நீங்க செஞ்சுன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சொன்ன இன்கிரீடியன்ஸ் இது மட்டும் தான் வரும். இது மட்டும் போட்டாதான் கோழி உப்பு கறி. மற்றபடி வேற எந்த ஒரு மசாலாவுமே அதில் ஆட் ஆகாது. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் வெங்காயம் அதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அந்த நல்லெண்ணெயில் எல்லா ஃப்ளேவரும் இறங்கி மறுபடியும் நம்ம சிக்கன் போடும்போது அந்த நல்லெண்ணெய் சிக்கனில் போய் இறங்கி அது டேஸ்ட் ஒரு வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் சூப்பர் செஃப். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்? ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஸ்டா ஃபைனலா பண்ணோம், நம்ம சோம்பு அரைச்சு வச்சிருக்கிறோம். ஓகே, சோம்பு அரைச்சு வச்சிருக்கோம். அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 2 பிஞ்சு. ஓகே, அப்புறம் பட்டை சின்னமன் பவுடர் அது லைட்டா ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அரைச்சி வச்சுக்கிறோம், க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் அதை லைட் ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கலாம். போட்டு லாஸ்டா ஃபைனலா ஒரே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய். ஓ, திருப்பி லாஸ்டா அவ்வளோ. ஓகே, போட்டு ஒரு 2 செகண்ட் தான் நல்லா கிண்டி விட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட மசாலா பொடி மேலே ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாம் அந்த சிக்கனோட ஆட் ஆகி உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேட்டிங். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு என்ன சொல்றது செக்மெண்ட் அது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்காக நானும் ரெடியா இருக்கேன். செஃப், நீங்க ரெடினா என் பிளேட்ல போட்டு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிடுவேன். கண்டிப்பா.
ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாமா? செஃப், பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், மக்களுக்கு ஒரு ரீகேப் மட்டும் போட்டு காமிச்சிருவோமா எப்படி பண்ணணும்னு? ஓகே மக்களே, நம்ம சிக்கன் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு ரீகேப் வந்துட்டே இருக்கு, பாத்துட்டு வாங்க. கோழி உப்புக்கறி செய்யும் முறை. ஒரு கடாயில் நல்லெண்ணெயை விட்டு காய்ந்த பின்பு வரமிளகாய், சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கி பின்பு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஊற வைத்த போன்லெஸ் சிக்கன் சேர்த்து வெந்தவுடன் பின்பு சோம்பு பவுடர், பட்டை தூள், மிளகுத்தூள் தூவி அதன் மீது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிளறி இறக்கினால் சுவையான கோழி உப்புக்கறி தயார். ரீகேப் பார்த்திருப்பீங்க. ஸோ சிக்கன் உப்பு கறி எப்படி பண்றதுன்ற செய்முறையை முழுசா பார்த்துட்டீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செஃப், நீங்க பிளேட்டிங் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவேன். கண்டிப்பா போடலாம். ஓகே, ஸோ என்னோட பிடிச்ச செக்மெண்ட் வந்துருச்சு. செஃப், கையில கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பாருங்களா. சிக்கன் உப்பு கறி. ஆஹா, ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்குங்க. நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு, சிக்கனோட அந்த அரோமா, பா வேற லெவல்ல இருக்கு. ஸோ சாப்பிட்டு சொல்லிடவா? சிக்கன் உப்பு கறி கொஞ்சம் சால்ட்டியாகவும் இருக்கு, கொஞ்சம் மசாலாவும் சேர்ந்துருக்கு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்னே சொல்லலாம். ப்ளஸ் இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஃப், நீங்கள் சொல்லுங்க இந்த சிக்கன் உப்பு கறியை பற்றி. இது பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கிரேவி இதுக்கு செட் ஆகும், அது செட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையுமே தட்டு சாப்பிடலாம். பழைய சோறு, வீட்டில் பழைய சோறு வச்சா கூட பழைய சோறு இது சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். அப்புறம் வெறும் சுடு சோறு வச்சு வெறும் உப்பு கறியை மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அருமையான ஒரு உப்பு கறிங்கிறது குழந்தையிலேருந்து காரம், அந்தளவுக்கு பெருசாக காரமும் இருக்காது, எதுவுமே எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர் செஃப். ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சிக்கன் உப்பு கறி எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோவோட கான்செப்டே ஸ்டார் ஹோட்டல்ல செய்யற டிஷ்ஷை வீட்டில் இருக்க அத்தியாவசிய பொருட்களை வச்சு ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றது தான் நம்ம ஷோட கான்செப்ட். ஸோ இவ்வளோ ஈஸியா சிக்கன் உப்பு கறி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா அந்த ஷோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் உப்பு கறியை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட நானும் செஃப் மகேந்திரன் சாரும் வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Arjun, மகேந்திரன். Tata, bye bye.